வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம். 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தரோட கஷ்டத்தையும் கவலையும் தீர்க்கிறதுக்கு கடவுள் சில வாய்ப்புகளை கொடுப்பார். எப்பவுமே நமக்கு கஷ்டமே வந்துட்டு இருக்கு, நமக்கு சிக்கலே தான் இருக்கு, எதை எடுத்தாலும் பிரச்சனையா இருக்கு, சிக்கல்லையே போய் முடியுது அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம நினைப்போம். ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும் கடவுள் சில வாய்ப்பை நமக்கு கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக சேர்க்கையை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கிரக சேர்க்கை என்னென்ன விஷயங்கள்ல நமக்கு தடைகளை நீக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல மாற்றம் தருது, அந்த நாள் என்னைக்கு, அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும், எந்த ராசிக்கு இது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு தான் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் நிகழுது. இந்த யோகஸ்தானம்ங்கிறது கும்ப ராசி. கும்ப ராசியோட அதிபதி சனி, அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறார். அங்கே போய் சந்திரன் இணைவு பெறும் பொழுதும், உங்களோட ராசியிலிருந்து குரு யோகஸ்தானத்தை பார்க்கும் பொழுதும், அங்கே குரு, ராகு, சந்திரன், சனி இந்த 4 கிரக சேர்க்கை அன்னைக்கு நிகழுது. அன்னைக்கு இரவு சந்திர கிரகணமும் நிகழுது. சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ வந்தாலே நம்ம உடனே பயப்படுவோம். அப்படி பயப்படவே வேண்டியதில்லை. சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் சில விஷயங்கள்ல பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மத குருமார்கள், ஆன்மீக பெரியவர்கள் போன்றவர்கள் எல்லோருமே அந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழும் நாள்ல தான் சில மந்திர பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். சில விஷயங்களில் அவர்கள் சூட்சுமத்தை வெளிக்கொண்டு வருவார்கள். அன்னைக்கு அவர்கள் தீராத சில சிக்கல்களை சரி செய்வார்கள். நமக்கு கிடைக்காத சில மருந்துகள், நமக்கு கிடைக்காத சில யோகங்களை ஆக்டிவேட் செய்வாங்க. அன்னைக்கு ராகு கேதுவிற்காக நீங்க எந்த பரிகாரம் செஞ்சாலும் வெற்றி அடையும். பொதுவா ஒருத்தரோட வாழ்க்கையில அதிகப்படியான தாக்கத்தை தரது ராகுவும் கேதுவும். ஏன்னா ராகுவாலதான் நமக்கு பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், முன்னோர் சாபம், முன்னோர் தோஷம் போன்றவை எல்லாமே ஏற்படுது. ஏன் திருமண தடைக்கு கூட அதிகமான காரணம் எது? இந்த ராகு கேது தான். ஏன்னா குருவோட ராகு உங்க ஜாதகத்துல சேர்ந்திருக்கா, இல்ல குருவோட கேது சேர்ந்திருக்கு, சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு, சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கு, அல்லது சனி ராகு சேர்க்கை, சனி கேது சேர்ந்திருப்பது, ராசியில் அல்லது லக்னத்துல ராகு இருக்கிறது, 7ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறது, 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு அல்லது கேது இருப்பது, இது எல்லாமே திருமண தடையை பெரிய அளவுல கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த திருமண தடை அல்லது அதையும் மீறி திருமணம் பண்ணுங்க, அந்த திருமணம் நல்லா இல்ல, விவாகரத்து ஆயிடுச்சு, அல்லது நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு நடக்குது, கணவன் மனைவியோட எப்பவுமே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இருக்கு, அல்லது நாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ல நீங்க எந்த பிரார்த்தனை செஞ்சாலும், எந்த வழிபாடு செஞ்சாலும் அது உங்களுக்கு 100% பலனை தரும். உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யும். கடனால் தத்தளிக்கிறேன், தொழில்ல வளர்ச்சி இல்லை, வியாபாரம் மந்தமா இருக்கு, நல்ல வேலை அமையல, நான் எல்லாருக்கும் உதவி செய்யலாம்னு நினைச்சு நான் நிறைய பேருக்கு கைமாத்தா பணம் கொடுத்தேன், அல்லது கொடுக்கல் வாங்கல்ல நிறைய சிக்கல் இருக்கு, எங்கிட்ட பணம் வாங்கிட்டு போனவங்க இன்னைக்கு என் போனை எடுக்கிறது இல்ல, என்னையே விரோதி மாதிரி பாக்குறாங்க, கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல, நான் நல்லதா நினைச்சு வாழ்க்கையில சிரமப்படுறாங்களேன்னு உதவி செஞ்ச இன்னைக்கு உபத்திரத்துல முடிஞ்சிருச்சு, ஜாமீன் கேரண்டி போட்டேன், இன்னைக்கு நான் தான் அந்த கடனை கட்டுறேன், அல்லது நான் தான் பதில் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க பரிகாரம் செய்யுங்க, இந்த நாள்ல வழிபாடு செய்யுங்க. நான் சொல்றத நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். 18 வருஷத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கும் நம்ம யோகஸ்தானத்துல அதுவும் நிகழும் இந்த கிரக சேர்க்கையை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம சிக்கல், நம்ம பிரச்சனை சரி செய்ய கடவுளே நமக்கு ஒரு வாய்ப்பை தரார். அதனாலதான் இந்த வீடியோவே நீங்க பாக்குறீங்க. ஏன்னா காரண காரியம் இல்லாம கடவுள் எதையுமே யாரோட வாழ்க்கையிலும், ஏன் இந்த பிரபஞ்சத்திலேயே கடவுள் எதையுமே செய்யறதில்ல. அப்ப கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே நிச்சயமாக இறைவன் உங்களோட சிக்கல், நான் சொன்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பை தரும் விதமாக உங்களுக்கான வழியை அவர் திறந்து வச்சிட்டாருன்னு அர்த்தம். நம்ம தான் இனி அந்த வழியில போய் பயணம் செய்யணும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய மிதுன ராசி, மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும். அவங்களும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க உதவிகரமாக இருக்கலாம். இன்னொன்னு, நீங்க இந்த வீடியோவை நேரடியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸுக்கு அவங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னா நீங்க நேரடியாவே ஷேர் பண்ணணும். வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன்ல போய் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கனாலே ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்லையும் ஷேர் பண்ற ஆப்ஷனை காமிக்கும். நீங்க ஷேர் பண்ணியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண தடை எந்த அளவுக்கு பாதிப்பை தந்துச்சோ அதே அளவுக்கு கடனும் கஷ்டமும் பெருசா இருந்திருக்கும். இன்னொன்னு மன அழுத்தம் கடந்த சில மாதங்களாகவே இருக்கும். அது குடும்பம் நமக்கு ஆதரவா இல்லாததா இருக்கலாம், நண்பர்கள் உறவுகள் நம்மளை காயப்படுத்தினதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பணம் சார்ந்த சிக்கல்ல போய் நீங்களே போய் சிக்கி இருக்கலாம். இதுலதான் நீங்க பெரிய அளவிலான துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பௌர்ணமி தினமும் அன்னைக்கு ராகு சந்திரன் கும்ப ராசியில் இணைவு பெறுவதும் அந்த கும்ப ராசியை குரு பார்ப்பதும் கும்ப ராசியின் அதிபதி சனியாக இருப்பதால் கண்டிப்பாக சனி பகவான் தான் ஒருவரின் கர்மாவை நீக்கக்கூடியவர். அப்ப எந்த ஒரு பரிகாரமும் நம்மளோட தோஷத்தை சாபத்தை நம்மளுடைய தடைகளை கஷ்டத்தை விளக்கணும். அப்ப கண்டிப்பாக கர்மகாரகனான சனி பகவானின் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே சந்திரன் இணைவு பெறும் பொழுது அன்னைக்கு இரவு தான் உங்களுக்கு சந்திர கிரகணமும் நிகழுது. அப்ப சந்திர கிரகணம் நிகழும் பொழுது ராகுவும் கேதுவும் மிக மிக வலிமையாக இருப்பார்கள் என்பது ஐதீகம். அப்ப அந்த வலிமையான அந்த நாளில் நீங்கள் செய்யும் பரிகாரம் திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், உங்களுடைய விவாகரத்து வழக்கு, இரண்டாவது திருமணத்துக்கு தயாரா இருக்கிறவங்க இந்த நாள்ல போய் நீங்க திருமண தடைக்கான பரிகாரம் செய்யுங்க. உறுதியாக நீங்க நினைத்ததை விட சிறந்த ஒரு இல்வாழ்க்கை துணை அமையும். நீங்க தனிப்பட்ட முறையில கூட இரண்டாவது திருமணத்துக்கு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமே இந்த பரிகாரம் தான். அந்த பரிகாரத்தை இந்த விசேஷ நாள்ல நீங்க ஆலயத்துல செய்யுங்க. இந்த திருமணம் சார்ந்த எந்த சிக்கலும் சரியாகிறதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் எது? ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், மத குருமார்கள், ஜோதிடர்கள் எல்லோரும் சொன்ன கடைசி பரிகாரம் 100% தீர்வை தரும் பரிகாரத்துக்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஹோமத்தை முதல்ல யாரு செஞ்சாங்க? தெரிஞ்சா ஆச்சரியப்படுவோம். கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சாங்க. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஹோமத்துக்கு பெயர் தான் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமம் எங்க செய்வது விசேஷம்? கலத்திரக்காரகன்னா யாரு? சுக்கிரன். சுக்கிரனோட அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப கண்டிப்பாக கலத்திரத்துக்கான பரிகாரத்தை கலத்திரக்காரகனான சுக்கிரனின் அதிபதியின் முன்னிலையில் செய்வதுதான் விசேஷம். அதனாலதான் இந்த பரிகாரம் பெரிய அளவில் வெற்றியை பெறுது. உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகார ஹோமம் லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கிய பரிகார ஹோமம். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இந்த ஹோமம் நடந்தாலும் இந்த மாதிரி அரிய கிரகச்சேர்க்கை நாள்ல நீங்க செய்வது விசேஷம். உங்களுக்கான திருமண தடை உடனடியாக விளக்கப்படும். பத்திரிக்கை அடிச்சோம், மண்டபம் பேசணும், திருமணத்துக்கு ஜவுளி எடுத்து நின்று போனவர்களுக்கு கூட நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் பரிகாரம்னா இதுதான் கடைசி பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பரிகாரத்தை மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது இன்னும் நம்ம செஞ்ச பாக்கியம்னு அர்த்தம். அப்ப மகாலட்சுமி கலத்தரக்காரகன் அங்கே இந்த ஹோமத்தை செய்யணும். என்னைக்கு செய்யணும்? இந்த விசேஷ நாள் இன்னைக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமியும் வரும் நாள்ல. அன்னைக்குதான் கும்ப ராசியில ராகு சந்திரன் சேர்க்கை. குரு உங்க ராசியிலிருந்து கும்ப ராசியை பார்க்கிறார். கும்ப ராசியோட அதிபதி சனி. அப்ப 4 கிரகங்கள் இணைவு பெறும் அந்த நாளில் அன்னைக்கு இரவு சந்திர கிரகணம் நிகழ இருப்பதால் கண்டிப்பாக ராகு கேதுவிற்காக நீங்க செய்யும் எந்த பரிகாரமும் முழுமையான வெற்றியை அன்னைக்கு தரும். இந்த மகாலட்சுமி ஆலயத்தில் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் செய்யணும்னு சொல்லிட்டோம். அந்த ஆலயம் எங்க இருக்கு? சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து சேலம் நோக்கி வரும் பொழுது கள்ளக்குறிச்சியை தாண்டி 30 கிலோமீட்டர்லையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கு. இங்கே இருக்கும் ஆலயத்தின் பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். பக்தர்களால் 52வது சக்தி பீடமாக போற்றப்படக்கூடிய உன்னதமான ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தராங்க. அப்ப நவகிரகத்தில் ராகு கேது உட்பட எல்லா கிரகங்களும் ஒன்றாக இருக்கும். அஷ்டலட்சுமியும் ஒன்றாக கருவறையில் காட்சி தரும் உலகின் முதல் ஆலயம். இந்த ஆலயத்துல ஹோமம் செய்யும் போது, இந்த சுயம்பர கலா பார்வதி செய்யும் பொழுது அஷ்டலட்சுமியும் நவகிரகத்தின் பார்வையும் அந்த ஹோம குண்டத்தின் மீது படும். ஏன்னா ஹோம குண்டமே கருவறையில அஷ்டலட்சுமி நவகிரகமும் பார்க்கிறபடிதான் அமைக்கப்பட்டு அந்த ஹோம குண்டத்தை சுத்தி தான் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருப்பவர்களை உட்கார வச்சு இந்த ஹோமம் செய்யப்படும். இன்னொன்னு, நவகிரகங்களும் அஷ்டலட்சுமியும் பார்க்கும்போது கலத்திரக்காரகனின் சுக்கிரனின் பார்வை கிடைக்கும் பொழுது கலத்திரம் அமையும், கலத்திர சிக்கல் சரியாகும். அடுத்தது, நவகிரகம் தான் நமக்கு தோஷத்தை தருது. ராகு கேதுவா இருக்கலாம், சூரியன் செவ்வாயா இருக்கலாம், சுக்கிரனா இருக்கலாம், சனியாக இருக்கலாம்.
அப்ப அந்த கிரகங்களும் இந்த ஹோமகுண்டத்தையும் நம்மளையும் பார்க்கும் பொழுது கிரக தோஷங்கள் நீக்கப்பட்டு நவ கிரகங்களின் நல்லாசி நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு, இந்த ஆலயத்தில் 2 சிறப்பு விஷயங்கள் பின்பற்றுகிறார்கள். ஒண்ணு, மகாலட்சுமி சூடிய மாலைன்னு சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனின் மாலை நம்ம கழுத்தில் அணிவிக்கப்படும் பொழுது கல்யாண மாலைன்னு சொல்லக்கூடிய மணமாலை நமக்கு விரைவாக வரும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே மகாலட்சுமி மாலை உங்களுக்கு கழுத்தில் அணிவிக்கப்பட்டுதான் இந்த ஹோமம் நடைபெறும். அடுத்தது, எப்பவுமே எந்த ஒரு திருமணத்துக்கும் அச்சாரம் என்ன அப்படின்னா மங்கள அரிசி, அதாவது அச்சதை. அச்சதையை இந்த ஆலயத்துல மகாலட்சுமியின் கைகளால் நமக்கு வழங்கப்படும். அந்த அச்சதையை நம்ம திருமணத்தின் போது நம்ம அந்த அச்சதையில இதை கலந்து நம்ம எல்லோருத்தின் வழியாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்மள லக்ஷ்மி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. அப்ப லக்ஷ்மியின் அச்சதை நம்ம கைக்கு கிடைச்சிட்டாலே நமக்கு கண்டிப்பாக அச்சதை விழப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 விசேஷ மரபும் இந்த ஆலயத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்துல ஹோம குண்டத்தை சுத்தி அமர வச்சு ஹோமம் செய்யறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அவங்க முன்பதிவை எடுக்கிறாங்க. இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு வரா கடன் இருக்கு, ஜாமீன் கேரண்டி போட்டு நீங்க சிக்கியிருக்கீங்க, திருமண தடை, 2வது திருமணத்துக்கு காத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லோருமே இந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கலாம். தொழில் வளரணுங்க, வியாபாரம் வளரணும், வேலை கிடைக்கணும், அல்லது வேலையில நிம்மதியான வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு வேணும் போன்ற உங்களோட கோரிக்கைகளை இந்த ஆலயத்துல மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள பௌர்ணமி நாள்ல, அதாவது செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் வேற அன்னைக்கு. அப்ப கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அன்னைக்கு நடைபெற அந்த பௌர்ணமி பூஜையிலையும் கலந்துக்கிட்டு மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பெரிய அளவிலான உங்களோட கடன் முழுவதும் தீரும். கடன் தீர்வதற்கான வழியும் தெரியும், கடன் தீர்வதற்கான நிதி ஆதாரமும் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த நாளை தவற விடாதீர்கள். நீங்க எந்த வயதில் எந்த துறையில் இருந்தாலும் எதை கேட்கணும்னாலும் இந்த நாள்ல கேளுங்க. ஏன்னா சித்தர்கள், யோகிகள் எல்லோருமே இந்த நாள்ல தான் மந்திரங்களை வந்து அவங்க பயிற்சி செய்வாங்க, ஒரு மந்திரத்தை தொடங்குவார்கள். எந்த ஒரு யோக விஷயங்களையும் அந்த நாள்ல தொடங்கினா யோகங்கள் கிடைக்கும். நமக்கு ராகு கேதுவின் பரிபூர்ண ஆசியும் நவகிரகங்களின் நல்லாசியும் நமக்கு அஷ்டலட்சுமியின் ஆசியும் பரிபூர்ணமாக அன்னைக்கு கிடைக்கும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு மேலும் விளக்கங்கள் ஏதாவது பெறணும் அல்லது முன்பதிவு செய்யணும்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல், கணவன் மனைவியிடையே உள்ள கருத்து வேறுபாடு, அல்லது பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவது, விவாகரத்து வழக்குகளில் வெற்றி பெறுவது, அல்லது 2வது திருமணம் நடைபெறுவது, கடனை முழுமையாக தீர்த்து கொள்வது, தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவது போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாதீர்கள். மகாலட்சுமிக்கு உகந்த பௌர்ணமியும் அன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட விசேஷ நாளில் நீங்கள் தவறாமல் வழிபாடு செய்யுங்கள். ஆலயம் எங்கே இருக்குங்கிற தகவலை ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆலயத்திற்கு செப்டம்பர் 7ஆம் தேதி வழிபாடு செய்வதற்கு நானும் நேரில் வருகிறேன். நம்ம எல்லோருமே அன்னைக்கு ஆலயத்தில் சந்திக்கலாம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம அன்னைக்கு நேரில் சந்தித்து பேசலாம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதே போல் சிறந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற நபர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் வழியா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே எல்லா ஆப்ஷனும் காமிக்கும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.